ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட்டுக்கு பச்சை பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது சிறுபருப்பு. இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை உடனே கூட வறுத்து நம்ம செய்யலாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 5 நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே எடுத்து நம்ம இதை வறுத்துடலாம். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பசெல்லாம் போயிடும், ரொம்ப ரொம்ப பொழு பொழுன்னு வரும். கொஞ்சம் வாசனையாக வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு இதை அரைச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை பாசிப்பருப்பு அல்வான்னு சொல்லுவாங்க, கேசரின்னு சொல்லுவாங்க, உங்கள் விருப்பம்தான்ப்பா. இப்போ பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் சுட சுட கேசரி நமக்கு ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் ஒரு 4-5 பாதமும் இதில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாதம் முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் திராட்சை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரியும் பாதத்தையும் வறுத்துனா தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஞ்சம் நெய்யிலே அரைச்சி வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்துட்டேன்ப்பா. நல்லா வறுத்து விடுங்க. இதை நல்லா வறுக்க நல்ல மணமாக வாசனையாக வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு எந்த அளவுமே தேவையில்லை, நம்ம விருப்பம்தான். எவ்வளவு பருப்பு வேணாலும் நம்ம ஊற வச்சு வறுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அதை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும்ப்பா, சூப்பராக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம், அதனால ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நான் அதிகமாக நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால ஒரு நாள் ஒயிட் சுகர் சேர்க்கலான்னு சேர்த்துருக்கேன்ப்பா. இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான்ப்பா. உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்றது போல் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பருப்புக்கு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்க்குறேன். அவ்வளவுதான், நிறைய நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போடணும். ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாசனைக்காக கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்குங்க. நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்ப்பா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் செய்ய நீங்கள் கடையில் போய் ரவை அது இதுன்னு எதுவுமே வாங்க வேண்டாம். வீட்டில் எப்போவுமே நம்ம பருப்பு வகைகள்லாம் வச்சுருப்போம்ல, அதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் உடனே செய்திடலாம். எந்த கெஸ்ட்டு வந்தாலும் உடனே செய்யலாம். நல்ல நாள் எது வந்தாலும் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு அல்வா அல்லது கேசரி எது வேணாலும் வச்சுக்கோங்க, ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம சூப்பராக இலையில செட் பண்ணிவிட்டு அப்படியே பரிமாறும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவுதான். இதை நீங்கள் தனித்தனியாக பிளேட்டில் வச்சு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் தரலாம். பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலங்களில் ரவா கேசரி சாப்பிட்றதோட இந்த பச்சைப்பருப்பு கேசரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் ஒரே ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா. நீங்கள் தட்டி விடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.